சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு என் தங்கச்சி மானா உயிர்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா. வாய் நிறைய ஒவ்வொரு வாட்டியும் தங்கச்சிமா தங்கச்சிமான்னு கூப்பிடும் போது அம்புட்டு தொலைவுக்கு நான் பூரிச்சு போனேன். என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அம்புட்டும் பொய்யா நடிப்பா. தங்கச்சிமா, நீ என்ன வேணா சொல்லு, கெட்ட வார்த்தையில கூட திட்டு. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நடிப்புன்னு மட்டும் சொல்லாத. அந்த மாட்டுக்கு கூடவே சிரிச்சுக்கிட்டு பழகி கழுத்தை அறுத்து புட்டிட்டேன. என்ன மன்னிச்சிருமா. சூப்பர்ண்ண. என்ன விட்டா உன் மாமா கழுத்துல தாலி கட்ட எவ்வாறு கண்டு கேக்குறேன். என் அண்ணன் இருக்காருடா, நீ கட்டின மாலி கழுத்துல தாலிய. சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரி அவ காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள நிச்சயமா அவளுக்குன்னு ஒரு துணை இல்லைங்கிற போது வலி இருக்கதான் செய்யும். ஊரே பார்த்து மெச்சுற மாதிரி தான் முருகன் மாமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருமா. ஆனா அதான் அந்த படுபாவி தங்கச்சி மாவு நல்லா வச்சு பார்த்துப்பான் தான் எல்லாருமே நம்பினாங்க. அவன் பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் பண்ணி இந்த சின்ன வயசுல அல்ப வயசுல போற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவன் கூட இருந்தாலும் இவளுக்கு கஷ்டம்தாம்மா. என்ன பண்றது, சுந்தரிக்கு ஒரு நல்ல துணை அமையாம போனது அவ வாழ்க்கையோட விதின்னு தான் சொல்லணும். ஏன்பா, ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னா எப்பவுமே திரும்ப திரும்ப நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. என்னம்மா சொல்றீங்க? இல்லப்பா, ஏற்கனவே ஒரு தடவை பிரச்சனையால சுந்தரியோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்றீங்க. இந்த பக்கம் வெற்றியோட வாழ்க்கை அவன் தப்பே பண்ணாம அவன் மேல தப்பு சொல்லி அவன் வாழ்க்கையே வீண் பண்ணிட்டாங்கப்பா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பத்தி நீ யோசிச்சதே இல்லையா? நான் கூட மாமா கிட்ட சொன்னேன், சொத்தை கார்த்திக் கிட்ட கொடுக்காம தங்கச்சி மாகிட்டே கொடுங்கன்னு சொன்னேன். ஏனே என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் என் கால நிப்பண்டு நீ கூடவா நம்பல? என்ன தங்கச்சிமா இப்படி பேசுற? நான் உன்னை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? எதுக்கு நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? போறவ என்னென்ன மாமா தான் விஷயம் தெரியாம சொத்தை என்னை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனா என் தன்னம்பிக்கை தானே என் சொத்து. அதையே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சொல்லுப்பா. எப்படிமா யோசிக்காம இருப்பேன்? நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன். அப்பத்தா கூட இத பத்தி பேசியிருக்காங்க. அப்பத்தாவ நீங்களும் அதை பத்தி பேசியிருக்கீங்கன்னு கூட சொன்னாங்க. ஆனா நம்ம கையில என்னமா இருக்கு? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சா நம்மால நடத்த முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லப்பா. இல்லம்மா, தங்கச்சிமா கிட்ட கல்யாணங்கிற வார்த்தையை எடுக்க கூடாதுன்னு அவ ஸ்ட்ரிக்டா என்கிட்ட சொல்லிட்டா. போன தடவை பிரச்சனை முடிஞ்சப்போ எங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாருமே என்கிட்ட கல்யாணங்கிற வார்த்தையை எடுக்க கூடாது, என்னை என் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. ஏற்கனவே நீங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணி வச்ச கல்யாணம் என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை மறுபடியும் நாசமாக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டா. அதனாலதான் எங்களால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சுமா. இல்லப்பா, அது பழைய கதை. அதையே திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அன்னைக்கு இருந்த மனசு, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே இருக்கிற சூடுங்கிறது வேற. காலம் எதையுமே ஆத்துறதுக்கு உண்டான சக்தி உள்ளதுப்பா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் சுந்தரி மனசு மாறி இருக்கலாம்ல.
சொல்லுங்க தம்பி, ஒருவேளை மாறி இருக்கலாம்ல? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா நீங்க பெரியவங்க சொல்றீங்க, காலம் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான். அதனாலதான் தம்பி சொல்றேன், இந்த மாதிரி நல்ல விசேஷங்கள் நடந்து எல்லாரும் கூட இருந்து சந்தோஷமா இருக்கிறப்ப மெதுவா இத பத்தின பேச்சை எடுங்களேன். ஏன்னா நானும் காந்திமதி அம்மாவும் வேற வேற வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் முயற்சி பண்ணா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல. வெற்றிக்கு சந்தோஷம், சுந்தரிக்கு சந்தோஷம், தமிழுக்கு சந்தோஷம், அகிலுக்கும் சந்தோஷம். 4 பேரோட சந்தோஷம் இருக்குல்லப்பா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அதுல 4 பேர் சந்தோஷம் மட்டுமா இருக்கு? நானு, மாலினி, நீங்க, முருகன் மாமா, ஐயப்பன் மாமா, லதா அக்கா, லக்ஷ்மி அக்கா, அப்பத்தா, அம்மா, இப்படி எல்லாரோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் அதுக்குள்ள இருக்குமா. ஒரு மொத்த குடும்பமே நல்லா இருக்கும். அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து முயற்சி பண்ணுங்க தம்பி. நிச்சயமா பண்றேம்மா, நிச்சயமா பண்றேன். என் தங்கச்சிமா மனசு மாறணும். அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? கிருஷ்ணா, ஆ? பிளேட்ஸ் பேக்க வரல, கொஞ்சம் வாயேன். பாத்தீங்களா, இன்னும் அவ புடவையே கட்டி முடிக்கல. சரிம்மா, இத வந்துடுறேன். ம். கடவுளே, எப்படியோ நல்லபடியா இவங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும். டேய், சீக்கிரமா போடுடா, அடுத்தது நான் போடணும். ஒரு வழியா போட்டியா? ஐயோ, அடிக்கலையே. சீக்கிரம் போ, போடு. அப்பா. அடிச்சிட்டா. ஏன் குழக்கட்ட வேகமா அடித்தா? ஏன் அகில, உன் ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்ப ஏன் ஓவர்? வாடா வா, குழக்கட்ட போடுறேன் போடுறேன் போடுறேன். இரு இரு, இதா வரேன். இப்படி அடிப்பாங்க. நான் போட்டா மட்டும் வேகமா அடி, மெதுவா அடி.